கோவிலில் தீபாரதனை காட்டும் பொழுது கண்ணை மூடி நம்ம வணங்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, தீபாரதனை காட்டுறதற்கு முன்னாடி அந்த இறைவனை மலர்களாலும் நகைகளாலும் ஆடையாலும் அலங்காரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த அலங்காரத்தை நம்ம பார்க்க முடியாமல் போயிடும் கண்ணை மூடி பிரார்த்திக்கும் பொழுது. தீப ஒளியில் இன்னி கொஞ்சம் அந்த இறைவன் அழகாக பிரகாசமாக காட்சி அளிப்பார். அந்த அற்புதத்தை அந்த நொடியில் மட்டும்தான் நம்மளால் கண்டு ரசிக்க முடியும், பரவசம் அடைய முடியும். அப்போ கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய அழகை அந்த தீப ஒளி மூலம் நம்மளால் காண முடியாமல் போயிடும். தீபாரதனை காட்டும் பொழுது கண் விழித்து பார்க்க வேண்டும். இறைவனை பாதம் முதல் தலை வரைக்கும் ஒவ்வொன்றாக பார்த்து பரவசம் அடைய வேண்டுங்க. அவனுடைய அழகில் நம்ம மெய் மறக்க வேண்டும். நம்ம சிந்தை முழுவதும் உள்ளம் முழுவதும் அவனுடைய திரு உருவத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம வணங்க வேண்டுங்க. அந்த அழகை பார்த்து பரவசம் அடையணும். அந்த அழகை திரும்ப திரும்ப நம்ம பார்த்து ரசிக்க வேண்டுங்க. அந்த நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அற்புதம், அந்த அழகு மீண்டும் நமக்கு கிடைக்காதுங்க. ஏன்னா இறைவனை அவனுடைய திருநாமத்தை வாய் மணக்க சொல்லி புகழ்ந்து பாட வேண்டுங்க. வேறு எந்த பேச்சுக்களும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளம் உருக, ஊன் உருக, உயிர் உருக, மனதார அவனை கண்டு கழித்து பரவசமடைந்து வணங்க வேண்டுங்க. தீப ஒளியில் காணும் பொழுது இன்னும் பிரகாசமாக காட்சி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அந்த காட்சியை கண்ணார கண்டு மனதார நினைத்து வணங்க வேண்டும். வாழ்க, வளர்க, வளர்த்து